கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். தேவனுடைய கிருபையினால் மீட்கப்பட்டவங்க அவருடைய மகிமைக்காக வாழணுன்றதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்படி தேவ சித்தத்துக்குன்னு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்காதவங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி தன்னுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றார். தேவனுடைய பெயரில் யார் வேணும்னாலும் எந்த ஊழியத்தையும் செய்யலாம். ஆனால் அவர் நமக்குள்ளே இருந்து அவராக செய்யக்கூடிய ஊழியம் மட்டுமே வல்லமையானது. அப்படி கர்த்தருக்காக வாழக்கூடிய வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் இடர்பாடுகள் வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாக ஒருத்தர் இருப்பார்னா மட்டுமே தேவ விருப்பம் நிறைவேறும். தேவனுடைய சித்தப்படி ஊழியத்தை செய்ய எப்படியாப்பட்ட விசுவாசமும் உண்மையும் உறுதியும் தெளிவும் கொண்டவராகவும் சத்தியத்தை அறிஞ்சவராகவும் ஒருத்தர் இருக்கணுன்றதை நாம் அறிஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஒரு உண்மை உதாரணத்தை கொண்டு இதை நேரம் எடுத்து சிந்திப்போம். 1990 ஃபிலிப் ஜோசப் கத்தார்ன்ற அரபு தேசத்தில் ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சு வந்தார். ஒரு நாள் அவர் வாகனத்தில் போயிட்டு இருந்தப்போ காவல்துறை அதிகாரி வழிமறிச்சார். காருடைய முன் சீட்டில் வச்சுருந்த பைபிளை பார்த்து இது என்னன்னு கேட்டார். ஃபிலிப் இது கடவுளுடைய வார்த்தைகள் அடங்கிய பைபிள்னு சொன்னார். அந்த அதிகாரி, இல்லை, அல்லாஹ் ஒருத்தர் தான் கடவுள், இதில் அவருடைய வார்த்தை இல்லை, தவறா சொல்கிறன்ட்டு வாக்குவாதம் பண்ண கூட்டம் கூடி பிரச்சனை பெருசாயிடுச்சு. கூடிய கூட்டம்லாம் நம்மளுடைய கடவுளை அவமதிக்கிறான்னு சொல்ல ஃபிலிப் சிறையில் அடைக்கப்பட்டார். இது கத்தார் மன்னருக்கு தெரிவிக்கப்பட அவர் ஃபிலிப்பை நாடு கடத்த உத்தரவிட்டார். அதிகாரிகள் ஃபிலிப்பை தன்னுடைய மேல் சட்டையை கூட அணிய விடாமல் அவமானப்படுத்தி விமானத்தில் ஏற்றி நாடு கடத்தினாங்க. அவருடைய குடும்பத்தினர் எல்லாருடைய கண்கள்லேயும் கண்ணீர் வழிந்தோட ஃபிலிப் தன்னுடைய ஆண்டவருக்காக நிந்தையை சகிச்சு பொறுமையாக விமானத்தில் ஏறி குடும்பத்தோட சிங்கப்பூர் போய் ஒரு வேலை தேடி அங்கே வசித்து வந்தார். அங்கேயும் ஓய்வு நேரங்களில் ஆண்டவரை பற்றிய கைப்பிரதிகளை விநியோகித்து சுவிசேஷ பணி செஞ்சு வந்தார். ஒரு நாள் மெட்ரோ ரயிலில் ஒரு நடுத்தர வயது பெண்மணி கவலையாக அழுதுட்டு இருந்ததை பார்த்தவர் அந்த பெண்மணிக்கிட்ட போய் கைப்பிரதியை கொடுத்து ஆறுதலாக பேசினார். லில்லின்ற அந்த பெண்மணி தன்னுடைய கணவர் தன்னை விவாகரத்து செஞ்சுட்டு வேறொரு திருமணம் செய்ய போகிறதாவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து கலங்குறதாவும் சொன்னாங்க. ஃபிலிப் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு தன்னுடைய அட்ரஸையும் சொல்லிட்டு போனார். சுமார் 1 மாதம் கழித்து அதே பெண்மணி ஃபோனில் தொடர்பு கொண்டு ரொம்ப சந்தோஷத்தோட, ஃபிலிப், என் கணவர் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டாரு, அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க அலுவலகத்தில் இருந்து அமெரிக்கா வெள்ளை மாளிகைக்கு பணிமாறுதல் கிடைச்சிடதாகவும் குடும்பத்தோடு அங்கே போக போகிறதாகவும் சொல்லி ஆண்டவருக்கு நன்றின்னு சொன்னாங்க. இப்போ ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையான ஃபிலிப்புக்காக எண்ண முடியாத ஒரு பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த பெண்மணி அமெரிக்க வெள்ளை மாளிகையில் பணியில் சேர்ந்த அதே மாதத்தில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ஆண்டவரை ரொம்ப நேசிக்கக்கூடிய திரு ஜார்ஜ் புஷ் கிட்ட அரபு நாடுகளில் கிறிஸ்தவங்க நடத்தப்படக்கூடிய விதத்தை குறித்தும் ஃபிலிப் பட்ட நிந்தையை குறித்தும் சொல்கிறாங்க. அதே நேரம் புஷ் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ மேஜையில் கத்தார் நாட்டுக்கான அமெரிக்காவுடைய ஆயுத சப்ளை போன்ற உதவிகளுக்கான 10 பேர் கொண்ட ஆய்வுக்குழு ஃபைல் ஒப்புதலுக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்த புஷ் லில்லி கிட்ட அவர் பேர் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த குழுவினுடைய தலைமைன்ற இடத்துல ஃபிலிப் ஜோசப்னு தன்னுடைய வலது கையால் சாப்பிட்டுக்கிட்டே இடது கையால், அதாவது இடது கை பழக்கம் உள்ளவர், அதை எழுதினார். இதுக்கு அடுத்த மாதத்தில் எந்த கத்தார் விமான நிலையத்தில் மேல் சட்டையை கூட அணிய விடாமல் நாடு கடத்தப்பட்டாரோ அதே விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள விரிப்போட குழு தலைவரான ஃபிலிப்பை வரவேற்க கத்தார் மன்னர் நின்றுட்டு இருந்தார். அப்போ மன்னர் பக்கத்தில் இருந்த மெய் காப்பாளன் அவருடைய காதில் ஏதோ முணுமுணுத்தான். மன்னருடைய முகம் மாறிடுச்சு. நாம் நாட்டை விட்டு விரட்டிய நம்பரை வரவேற்கவா பூங்கத்தோடு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைந்தார். வரவேற்பு முடிஞ்சு ஆய்வு கூட்டம் ஆரம்பிச்சிச்சு. மன்னருடைய இருக்கைக்கு பக்கத்தில் அமர வைக்கப்பட்டார் ஃபிலிப். ஆமாம், நம்மளுடைய தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உயர்த்தி அமர செஞ்சு அழகு பார்க்குறவர் இல்லையா?
கூட்டத்தில் மன்னர் ஃபிலிப் கிட்ட அவருடைய காது கிட்ட குனிஞ்சு ஏதோ சொல்கிறாரு. ஃபிலிப் தன்னுடைய மொழிபெயர்ப்பாளரை பார்க்க மொழிபெயர்ப்பாளர் சொல்கிறாரு, தயவு பண்ணி எங்கள் நாட்டுக்கு நாங்கள் வேணும்னு சொல்கிற உதவிகளை வழங்குங்கன்னு கெஞ்சி கேட்குறாருன்னு சொன்னார். ஃபிலிப் ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா, பழசையெல்லாம் மறந்து முழு உதவிகளையும் செய்ய பரிந்துரை செஞ்சார். மன்னர் மன நெகிழ்வோட கிறிஸ்தவங்க தீமைக்கு பதிலாக நன்மை செய்கிறவங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு அவருடைய இரு கரங்களையும் பற்றியவாறு சொன்னார். பிரியமானவர்களே, அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றைக்கும் நம்ம நடுவில் இருக்கிறாரு. தேவ மகிமைக்காக வாழ்கிறவங்கள அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்துறதும் இல்லை, கைவிடுறதும் இல்லை. மாறா நம்மளுடைய பொறுமை, தாழ்மை, உண்மையை உலகத்துக்கு பறைசாற்றாரு. நம்மளை எதிர்க்கிறவங்க எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் நாம் உயரமும் உன்னதமுமான சிங்காசத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைங்கன்றதுனால மிக தைரியமாக உண்மையாக வாழுவோம். நிச்சயம் தேவன் மகிமைப்படுவார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு யோசுவாவுக்கு யோசுவா 1:8-9 சொன்னதை நாம் நினைவில் கொண்டு வருவோம். நம்மளை அவருடைய மகிமைக்காக அர்ப்பணிப்போம். நம்ம மூலயமா அவருடைய நாமத்துக்கே கனமும் புகழும் மாட்சிமையும் உண்டாவதாக. ஆமீன்.